ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனலின் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாம் முத்திரைகளின் மூலமாக தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி சீராக இயங்கி செய்வது அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் இல்லாமல் வாழணும். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமே நம்ம உடம்புல கழிவுகள் காலை மாலை 2 வேளையும் கரெக்டாக வெளியே போயிடணும். நம்முடைய சித்தர்கள் வாக்கே நாள் 2 ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் நம்ம உடம்புல கழிவுகள் மலம் கரெக்டாக வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சித்தர்களுடைய வாக்குப்படி வாரம் 2 வாரத்தில் 2 நாட்கள் ஆயில் பாத் எடுக்கணும். இப்போ யாரும் எடுக்கிறதில்லை. ஆகையினால தான் நமக்கு சுகர், இரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை வருகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா, மாதம் 2 திருமணமானவர்கள் 15 டேஸ் ஒருக்க தான் கணவன் மனைவி சேரணும். அப்போ உடலில் உயிராற்றல் நன்றாக இருக்கும். வருடம் 2 6 மாதத்துக்கு ஒருக்க நம்ம பேதி மாத்திரை சாப்பிட்டு குடலை சுத்தப்படுத்திடணும். இது நம்ம பாட்டி வைத்தியம்னு அந்த காலத்தில் எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது, சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ மன இறுக்கம், டென்ஷன் எல்லாம் வந்துருச்சு. மன இறுக்கம் வரும்பொழுது மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் வந்துச்சுன்னா எல்லா வியாதிக்கும் மூல காரணமே அதான். அப்போ கழிவுகள் வெளியே போகலைன்னா அது நாளாக நாளாக அந்த அபான காற்று பிராணனோடு சேர்ந்துடும். அப்போ கழிவுகள் என்ன ஆகுது, கடைசி காலத்தில் கொஞ்சம் நாளாக நாளாக கட்டிகளாக மாறுகின்றது. சாதாரண கட்டியாக உடம்புல எங்கேயாவது கட்டி வரும். அதுக்கப்புறமும் நம்ம எந்த பயிற்சியை எடுத்துக்கிடலைன்னா அந்த கட்டிகள் கேன்சர் கட்டிகளாக மாறுகின்றது. சாதாரண கட்டிகள், ரசாயன கட்டிகள், அப்புறம் அதுவே கேன்சர் கட்டிகளாக மாறுகின்றது. அதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ நம்ம கரெக்டாக இன்றைக்கு செய்யக்கூடிய முத்திரைகள் மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரைகள். சுஜி முத்திரை, அபான முத்திரை, இந்த 2 முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. சாத்தியமான உணவாக எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 10லிருந்து காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக நாள் 2 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆரோக்கியமாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். இப்போ முதல் முத்திரையாக சுஜி முத்திரை பார்க்க போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அது சரியாக வெளியேற்றிவிடும். ரொம்ப கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. அபான முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, உங்களை நாடி வந்துள்ளது. உங்கள் கையிலேயே வந்திருக்குது. ஒவ்வொருவருடைய கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. அதில் நீங்கள் இந்த யூடியூப் மூலமாகவே அந்த பாக்கியம் சேனலை அழகாக பார்க்கலாம். அப்போ உங்கள் கையிலேயே பாருங்கள், ஆரோக்கியம் நம் கையில். இதை அழகாக பார்த்து இந்த முத்திரைகளை தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும். இதற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. சாத்வீகமான உணவுன்னு அடிக்கடி சொல்கிறோம். அதனால் இந்த ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ரொம்ப கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க
சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து நல்ல பழுத்த வாழைப்பழம் 2 பழம் சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி காலையிலையும் சரி, மதியம் சரி, மாலையிலையும் சரி சாப்பிட்டுட்டு 1/2 அன் ஹவர் கழித்து நல்ல பழுத்த வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் சாப்பிட்டு வாங்க. அது நாட்டு வாழைப்பழம் கிடைச்சுன்னா ரொம்ப நல்லது. அதை சாப்பிடும் பொழுது நமக்கு கழிவுகள் சரியாக வெளியேறும். இந்த முத்திரைகளும் மிக நல்ல பலனை கொடுக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.